ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 234வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ். போகோ F4 இதனோட ப்ரைஸிங் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி நத்திங் ஃபோன் 1 எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அதை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான டீட்டெயில் தெரிய வந்திருக்கு. அது போக ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இதுதான் சரியான நேரம். ஏன்னா வேற லெவலான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். வீடியோவில் போயிட்டு ஒன்றா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் போகோலேருந்துங்க. போகோலேருந்து இப்போ அவங்க மொபைலை என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவுக்கு எட்டு வருவாங்க அப்படின்ற லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த லீக்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது போகோ F4 இந்தியாவில் 27,000 அப்படின்ற ப்ரைஸிங்க்கு லான்ச் ஆகுமா. ஸோ இந்த ப்ரைஸிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணலாம். ஆனால் இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் அப்படின்ற பேரில் கார்டு ஆஃபர்லாம் கொடுத்து மொபைலை 24,000 அப்படின்ற ப்ரைஸில் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வருவாங்களாம். ஒருவேளை 24,000 இந்த மொபைலை வாங்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்பவே நல்ல டீல். போகோவோட F4 ஒரு சில கண்ட்ரீஸில் லான்ச் ஆயிடுச்சு, சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ 24,000 நம்பி வாங்கக்கூடிய ஒரு நல்ல மொபைலாக தான் இந்த மொபைல் இருக்கும். அடுத்த அப்டேட், Xiaomiலேருந்து இப்போ பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக உங்களோட மொபைலோட பேட்டரியை மாற்றிக்க முடியும். உங்களோட மொபைல் பேட்டரி வீக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து Xiaomiயோட அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர்லேயே போயிட்டு உங்களோட பேட்டரியை மாற்ற முடியும். ஃப்ரீயாக மாற்றிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயெல்லாம் மாற்றி தர மாட்டாங்க. அவங்க வந்து இதுக்கான பேஸ் ப்ரைஸ் 500 அப்படின்ற பேஸ் ப்ரைஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன மொபைலுக்கு என்ன ப்ரைஸ், இதுலேருந்து ஏதாவது மாறுபடுமா, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குமா அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே எனக்கு கிடைக்கல தேடி பார்த்த வரைக்கும். ஸோ அதனால் ஒருவேளை உங்கள்கிட்ட Xiaomiயோட ஒரு மொபைலோ ஒரு ரெட்மியோட ஒரு மொபைலோ இருக்குது அப்படின்னா பேட்டரி மாற்றினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு கொண்டு போய் கொடுத்து மாற்றிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 1000 1,200 வரைக்குமே பேட்டரி மாற்றதுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா Xiaomiயோட அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர் அப்படின்றனால உங்களுக்கு வந்து ஒரிஜினல் பேட்டரியை மாற்றி தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து வெளியே ஒரு லோக்கலாக ஒரு பேட்டரி மாற்றினாலே உங்களுக்கு 800லேருந்து 1000 வந்துடும். ஸோ இதை வந்து இந்த ப்ரைஸுக்கு வாங்குறது அப்படின்றது எனக்கு வந்து ஒர்த்தானது அப்படின்னு தான் தோணுது. ஸோ வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா செக் பண்ணி பார்த்து மாற்றிக்கோங்க. அடுத்த அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கான வீடியோ. ஆமாம், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். புதுசாலாம் ஒன்றும் இல்லைங்க, நேற்று பண்ண வேண்டிய எனக்கு ஒரு டவுட் சீரியஸ் என்னால் பண்ண முடியல. ஸோ அதனால் அதை வந்து இன்னைக்கு மதியானம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறையவே சுவாரஸ்யமான கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்த அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்த அப்டேட் ஒன்பிளஸ்லேருந்து ஆப் வைக்கிற மாதிரி ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாங்க. ஒன்பிளஸ்லேருந்து அடுத்து வர போகிற OnePlus 10, OnePlus 10T எந்த மொபைலுக்குமே அலர்ட் ஸ்லைடர் அப்படின்ற ஒன்று இருக்காதாம். நம்ம அலர்ட் ஸ்லைடரை பார்க்குற கடைசி மொபைல் ஒன்பிளஸோட Nord 2T தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு சில லீக்ஸ் பார்க்க முடியுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா OnePlus அலர்ட் ஸ்லைடரை அவங்களோட ப்ரோ வெர்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம கொடுப்பாங்களாம். இந்த கம்மி ப்ரைஸில் வரப்போகிற ஃபோன்ஸ்லாம் கொடுக்க போகிறது இல்லையா. OnePlus மட்டும் இல்லாமல் ஓப்போவும் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரியஸ்க்கு இனிமேல் அவங்களோட அலர்ட் ஸ்லைடர்ஸை எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ OnePlus முழுக்க வந்து ஒரு ஓப்போ பிராண்டாக மாறிக்கிட்டே இருக்குது. அடுத்த அப்டேட் ஐஃபோன். நம்ம இப்போ ஐஃபோன்ஸ்க்கு அஃபிஷியலாகவே ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே குறைஞ்சதே வந்து 10,000 வரைக்குமான ப்ரைஸ் கட் இருக்குங்க. உதாரணத்துக்கு ஐஃபோனோட SE 2020 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட ரெகுலர் ப்ரைஸ் 40,000 அப்படின்றது அதை 30,000 வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஃபோன் 11 50,000 அப்படின்ற ப்ரைஸ்லேருந்து 42,000 ப்ரைஸ்க்கு வாங்கலாம். ஐஃபோன் 12 70,000 59,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்கலாம். ஐஃபோன் 13 80,000 அப்படின்ற ப்ரைஸ்லேருந்து 70,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்கலாம். 13 மினி உங்களுக்கு 70,000 65,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும், SE3 உங்களுக்கு 44,000 42,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஃபோன்ஸோட விலை ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஐஃபோன் 13 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இன்னுமே வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நிறைய ஆஃபர்ஸ் வரும். இன்னமும் கம்மி ப்ரைஸில் கூட உங்களால் வாங்க முடியும். அடுத்த அப்டேட், லாவாலேருந்து அடுத்து ஒரு மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்கன்னா லாவா கொஞ்சம் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ண பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு மொபைல் வரப்போகுது தான். இந்த மொபைல் கிளாஸ் பேக்கோட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைல் தான் கம்மி ப்ரைஸில் கிளாஸ் பேக்கோட வரப்போகிற மொபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைல் 10,000 அப்படின்ற ப்ரைஸில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ 10,000 கிளாஸ் பேக்கோட ஒரு மொபைல் வரது ஓகே, நல்ல விஷயம் தான். ஆனால் உள்ளே என்ன கொடுக்குறாங்க, டிஸ்பிளே என்ன கொடுக்குறாங்க, என்ன மாதிரி மொபைல் இருக்குது அப்படின்றது அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ 10,000 கிளாஸ் பேக் மட்டும் கொடுத்துட்டு மற்ற எல்லாம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ பார்க்கலாம், இது வந்து லீக்ஸ் தான். மொபைல் எப்படி வருது அப்படின்றது தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்த அப்டேட், நத்திங் ஃபோன் 1 இந்த மொபைலோட ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்காக இந்தியாவிலே இதனோட மேனுஃபேக்சரிங்கை பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நத்திங் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இதனோட மேனுஃபேக்சரிங் எங்கே நடக்க போகுது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. தமிழ்நாட்டில் தான் நத்திங் மொபைல் 1ஓட மேனுஃபேக்சரிங்
மேனுஃபேக்சரிங் நடக்க போகுதாம். ஸோ தமிழ்நாட்டில் அதிகமான மொபைல் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கவங்க ஃப்ளக்ஸ் அப்படின்ற கம்பெனி தான். ஸோ இவங்களுக்கு தான் போதா இல்லை வேறு யாருக்கும் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது தெரியல. நத்திங் ஃபோன் 1 தமிழ்நாட்டிலே உற்பத்தியாக போகுது. ஸோ இதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது போக அந்த மொபைலோட ப்ரைஸ் ரெகுலராக இருக்கிறத விட கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொபைல் கம்பெனியில் தான் இருக்குது, அவங்களோட லாபத்தை பொறுத்து இருக்குது மொபைலோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்றது. இதை தாண்டி இப்போ இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் லுக்கை அஃபிஷியலாக டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பெருசாக காமிக்கல அப்படின்னாலுமே ஒரு பறவை உட்கார வச்சு அந்த மொபைல் மேலே உட்கார வச்சு சின்னதாக மட்டும் காமிச்சிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் இந்த மொபைல் வரப்போகுது அப்படின்றது. ஸோ இந்த சின்னதாக தெரியுற இமேஜ்லேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, நம்ம லீக்ஸில் மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோமோ அந்த மாதிரி தான் மொபைல் இருக்க போகுது. பெருசாக சேஞ்சஸ் ஒன்றும் இருக்க போகிறதில்ல அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா என்ன எதுக்கு கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ இதோட முடியுது. என்னோட பழைய வீடியோஸ் பார்க்கறதுக்காக லிங்கை செக் பண்ணி பாருங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.